என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காலைல டிஃபனுக்கு நான் கம்பு மாவு அடை செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு கம்பு மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டாவில் இந்த கப்பில் நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை நறுக்கி வச்சுருக்கிறேங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் வரமிளகாய் வச்சுருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் தான் பிடிக்குன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இங்கே வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் வச்சுருக்கிறேங்க, தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாவு வந்து கிளறிக்கலாங்க அடைக்கி. அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க வடச்சட்டில். எண்ணெய் காஞ்சிருச்சு. 4 ஜீரகம் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. இந்த ரெண்டும் பொரிஞ்சிருச்சு. நம்ம இந்த மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம நிலக்கடலையும் தேங்காய் கொஞ்சம் எடுத்துச்சிங்கன்னா இதையும் போட்டுக்கலாங்க. நான் நிலக்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை தான் போடுறேன். இது நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நான் இந்த பவுலில் ஒரு பவுல், அதாவது ஒரு கிண்ணம் வந்து கம்பு மாவு எடுத்துங்க. இப்போ நீங்கள் எந்தில் எடுக்கிறீங்களோ அதில் 1.25 அளவு. இப்போ 1 டம்ளர் எடுத்திங்கன்னா 1.25 டம்ளர் தண்ணி. இப்போ நான் ஒரு குண்டா இந்த குண்டாவில் எடுத்துருக்கேன்னா இதில் 1.25 குண்டா தண்ணிங்க அதில் அளந்து வச்சுருக்கிறேன். அதை அப்படியே ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்படி பத்தலைனாலும் நம்ம வந்து கடைசியாக நம்ம கொஞ்சம் போட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். இது போட்டு நல்லா தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் மாவு போட்டு கிளறிக்கலாம். நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து மாவை கொட்டிடலாம். மாவு கொட்டி நல்லா கிளறிக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கிங்க. ஒரு 5 நிமிஷம் கிளற மாதிரி வரும். அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா கிளறிக்கலாம். நான் கிளறிட்டு காட்டுறேங்க. மறுபடியும் தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. அப்படியே இருக்கிற தண்ணி வச்சு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வெந்து வர நல்லா கிளறணும். இந்த மாதிரி நல்லா வேகணுங்க. நல்லா வெந்தாதான், ஏன்னா இதெல்லாம் கம்பு கேழ்வரகுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்தாதான், இல்லைன்னா ஜீரண சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும், வயிற்று ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான். இப்போ நம்ம இதே சட்டிலேயே ஆற விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ட்ரை ஆயிரும், கட்டி ஆயிரும். அதுக்காக நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வேகணுங்க. நான் 5 நிமிஷம் தான் கிளறினேன். 5 நிமிஷம் நல்லா வெந்துரும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடை தட்டிக்கலாங்க. ஆறட்டும், அதுக்கப்புறம் அடை தட்டிக்கலாம். இந்த கம்பு அடைக்கு நம்ம ஒரு சட்னி தயார் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் தேங்காய் சட்னி தாங்க பண்ணலான் இருக்கேன். தேங்காய் கொஞ்சம், பூண்டு ஒரு 3 பல், இஞ்சி கொஞ்சம், பொட்டுக்கடலை வச்சுருக்கேன், ஒரு மிளகா வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி தாளிச்சிட்டு வந்துடலாங்க. அது மாவு ஆறுறதுக்குள்ளே நம்ம இதை பண்ணிடலாம். இந்த அடைக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிட்டேங்க. அடுத்தது மாவு ரொம்ப ஆற வேண்டாங்க, கொஞ்சம் வாமாக கை பொறுக்கு சூட்டில் இருக்கிறப்பவே நம்ம இந்த முருங்கைக்கீரையும் கொத்தமல்லி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இப்போ இதை போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு தண்ணியில் கை நனைச்சிக்குங்க. நனைச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே உருண்டையாக விட்டுனா கையில் ஒட்டக்கூடாது. இப்படி இது மாதிரி எனக்கு வந்து 6-7 உருண்டை வந்துருக்குதுங்க. இந்த மாதிரி இலை இருந்தால் எடுத்துக்கோங்க. இலையில வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயை தடவிக்குங்க. அப்படி இலை இல்லைன்னா பட்டர் சீட்டு, இந்த பட்டர் சீட்டு இல்லை இலையும் இல்லை அப்படின்னா நம்ம பாலித்தீன் கவர் இருக்குதுங்களா, அதை கட் பண்ணி அதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தடவி இந்த மாதிரி தட்டி போடுங்க. இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கிண்ணி வச்சுக்கோங்க. நினச்சி உருண்டை பிடிக்கும் போது கிண்ணியில் நினச்சி தான் உருண்டை பிடிக்கணும். அதே நேரத்தில் இப்போ நம்ம அடை தட்டும் போதும் இப்படி வச்சு அப்படியே உருண்டையாக வச்சு
இப்படி தண்ணி நினச்சி இப்படி தட்டுங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக நல்லா வரும், வெடிக்காமல் வரும். நான் தட்டும்போது சவுண்டு வருது, ஏன்னு தெரியுங்களா? அடியில் பாருங்கள், ஒரு தட்டு வச்சு தான் வச்சுருக்கிறேன் இலையை, ஏன்னா கீழே வச்சு தட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக. அதனால் அந்த சவுண்டு வருது, தட்டோட சவுண்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இலைய இருந்து இப்படி தட்டிட்டு அப்படியே எடுத்து நம்ம அப்படி போட்டுடலாம். நம்ம சுடுற வரலும் இந்த மாதிரி ஒரு ஈர துணியை, இட்லி துணியை நனைச்சி அந்த உருண்டை மேலே போட்டுருங்க, ஏன்னா ட்ரை ஆயிரும். அதுக்காக இதுக்கு வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. நான் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேங்க. நெய் ஊற்றி சுட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து நிலக்கடலை, முருங்கைக்கீரை, கொத்தமல்லி கீரை, வெங்காயம் இதெல்லாம் போட்டுருக்குறோம் இல்லைங்களா? அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சுன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் நமக்கு டைம் எடுக்காது. நீங்கள் வந்து நெய் ஊற்றி சுட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க, வளர்கிற குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி சுட்டு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பக்குவமாக எடுங்க, ஏன்னா நல்லா வேகாமல் திருப்பினீங்கன்னா பிஞ்சுக்கிட்டு வந்துடும். அதனால தான் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. நான் திருப்பி போட்டுக்கிறேன், இன்னும் அடியில் கொஞ்சம் நேரம் வேகணும். வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கம்பு மாவு அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் நான் சொன்ன அளவுப்படி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது தாங்க இருக்குது இந்த அடை வந்து நல்லா வர்றதுக்கு. இப்போ ஒவ்வொரு கம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஒரு சிலர் நாட்டு கம்பு வாங்கலாம், அல்லது ஒரு சிலர் வந்து ஹைபிரிட்டி கம்பு வாங்கலாங்க. அந்த கம்பு மாவுல கூட வேரியேஷன் ஆகலாம். நான் வந்து ஒரு பவுலுக்கு 1.25 டம்ளர் தண்ணி சொன்னேன். இப்போ வந்து நீங்கள் நாட்டு கம்பா இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் சேர்த்து ஊற்றுற மாதிரி வரும் வச்சுக்கோங்களேன். இப்போ 1 டம்ளர் எடுத்தீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி வரும். இப்போ ஹைபிரிட்டியில் வாங்குறீங்க அப்படின்னா 1 டம்ளருக்கு 1.25 டம்ளரே போதுமானதுங்க. நான் சொன்ன அளவுகள் படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.